மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு வந்து எட்டப்பரோ, நீங்க தான் எட்டப்பர் இந்தியா பூரா. நீங்க வந்து தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு எட்டப்பர், அகிலேஷ் யாதவுக்கு ஒரு எட்டப்பர். நீங்க வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் மாதிரி எட்டப்பர் வந்து உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்க. There was a historical character in Tamil Nadu called Attappan. Attappan is basically symbolic of the betrayal of the people of Tamil Nadu. சிபிஐ சிபிஎம் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல வந்து சிபிஐ சிபிஎம் வந்து டிவிக்கு ஆதரவு வந்து இன்னொரு 45 நாட்களுக்குள்ள வெளியே வர போறாங்க. இதேதான் விசிகேவும் நடக்கும். நீங்க எட்டப்பர்னு யார சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். டீலிமிட்டேஷன் பில் பாஸ் பண்ணும்போது சமாஜ்வாடி பார்ட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்ஸ்டெயின் பண்ணுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா அகிலேஷ் யாதவ எட்டப்பர்னு சொல்லுங்க யூபியில போய். மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்க கடந்து வந்த பாதையை பாருங்க. முதல்ல கடந்து வந்த பாதையை பாருங்க. எல்லா தேர்தலையும் நீங்க டிஎம்கே அலையன்ஸ்ல வந்து நின்னு நீங்க போட்டியிட்ட பிறகு தான் எம்பி, எம்எல்ஏஸ், டெப்டி மேயர்ஸ், மேயர்ஸ் எல்லாம் ஆயிருக்கீங்க. சட்டசபை தேர்தலுக்கு முன்னாலேயே நீங்க சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க எட்டப்பரா, நீங்க எட்டப்பர்னு சொல்றீங்க. காவிரி தண்ணியை திறந்து விடுங்க சொல்லுங்க. டி கே சிவகுமார் கிட்ட மேகதாது அணையை நாங்க கட்ட மாட்டோம்னு சொல்லுங்க. அப்ப நாங்க தமிழர்கள் எல்லாம் சொல்றோம் நீங்க எட்டப்பர் இல்லைன்னு. நீங்க டபுள் கேம் ஆடுறீங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் ஊடகவியலாளர், தி அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ ராகுல் காந்தி தமிழகம் வருகை தந்திருந்தாரு. அதுல வருகை தந்திருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகள் அதெல்லாம் களை எடுக்கணும். அவங்க போட்டிருந்த அந்த கமிட்டியினுடைய 10வது நாள் அது விழா, அதுல அவர் வந்து உரை நிகழ்த்த வந்திருக்கிறாரு. எல்லாம் ஓகே. பிரஸ் மீட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டீலிமிட்டேஷன் ரொம்பவே ஆபத்தானது. பாஜக தமிழர்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷனை வந்து காலி பண்ண பாக்குது. சோ யாரெல்லாம் டீலிமிட்டேஷனுக்கு வந்து ஆதரவு தரப்போறாங்களோ, அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அது எட்டப்பர்கள் தான் வந்து அப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க. தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் தான் வந்து அப்படி செய்வாங்க. சோ எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கொளுத்தி போட்டு போயிருக்கிறாரு. சோ இத எப்படி பார்க்கிறது சார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் காங்கிரஸ் யாருன்னு. 2026 எலெக்ஷன்ல பிப்ரவரி மாசத்துல இருந்தே அவங்க வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டாங்க. மாணிக்கம் தாகூர் அண்ட் இன்னொரு பெரிய இன்டர்நேஷனல் டேட்டா அனலிஸ்ட்ங்கிறாங்க. அவரு டிவிகேனால் ஒரு ராஜ்யசபா எம்பியா ஆயிருக்காரு. அவங்க 2 பேரும் தான் இந்த டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ்குள்ள நல்ல உறவு இருந்ததை வந்து கெடுத்தவங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, மிஸ்டர் செல்வ பிறந்தகை ஜனவரி 11ஆம் தேதி வந்து கூடலூர்ல நடந்த ஒரு பள்ளி விழால அப்பவே வந்து ராகுல் காந்திக்கு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டார். ராகுல் காந்தி நீங்க எலெக்ஷன் வரைக்கும் இருங்கன்றாரு. அதனாலதான் மிஸ்டர் செல்வ பிறந்தகை இருந்தாரு. அப்பவே வந்து இவங்க ஓபன் மீட்டிங், ஏஐசிசி மீட்டிங் இன்சைட் த ஹால், செல்வ பெருந்தகைய யூ ஆர் ஏ டிஎம்கே மேன் அப்படின்னு எல்லா எம்பிஸும் சொல்லியிருக்காங்க. எல்லா எம்பிஸும் ஒரு 5 எம்பி சிட்டிங் லோக்சபா எம்பி செல்வ பெருந்தகை டைரக்டா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ராகுல் காந்தி அண்ட் கார்கே இருந்தாங்க. செல்வ பெருந்தகை அவ்வளவு வந்து அசிங்கப்படுத்தப்பட்டார் ஏஐசிசி மீட்டிங்ல. அப்போ வந்து வேணுகோபால் இருக்காரு, ராகுல் காந்தி இருக்காரு, கார்கே இருக்காரு, கிரீஷ் சோடான்கர் இருக்காரு. அவ்வளவு அவமானம் ஒரு தலித் டிஎன்சிசி பிரசிடென்ட்டுக்கு அவ்வளவு அவமானம் வந்து அவர் செல்வ பெருந்தகைக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஒரு தலித் டிஎன்சிசி பிரசிடென்ட், காந்தி வந்து ஒரு தலித். எப்படி வந்து செல்வ பெருந்தகை ஒரு டிஎன்சிசி பிரசிடென்ட் ஒரு தலித்தை வந்து நீங்க வந்து இவ்வளவு கேவலமா நடத்திருக்கீங்க காங்கிரஸ்ல? மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு வந்து எட்டப்பரோ, நீங்க தான் எட்டப்பர் இந்தியா பூரா. நீங்க வந்து தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு எட்டப்பர், அகிலேஷ் யாதவுக்கு ஒரு எட்டப்பர், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு எட்டப்பர், மம்தா பானர்ஜிக்கு எட்டப்பர், உத்தவ் தாக்கரேக்கு எட்டப்பர், சரத் பவாருக்கு எட்டப்பர்.
நீங்க வந்து உங்க மாதிரி காங்கிரஸ் மாதிரி எட்டப்பர் வந்து உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அருகதை இல்ல பேசுறதுக்கு. நீங்க எட்டப்பர்னு யார சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதே டீலிமிட்டேஷன் பில் பாஸ் பண்ணும்போது சமாஜ்வாடி பார்ட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்ஸ்டெயின் பண்ணுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க ராகுல் காந்தி அவர்களே. உங்களுக்கு தைரியம் இருந்தா அகிலேஷ் யாதவ் எட்டப்பர்னு சொல்லுங்க. யூபியில போய் பார்த்துக்கலாம். நீங்க ஒரு சீட் ஜெயிக்க மாட்டீங்க யூபியில. உங்களுக்கு அலையன்ஸ் இல்ல. யூபியில சமாஜ்வாடி பார்ட்டி உங்க கூட அலையன்ஸ் இல்ல. மம்தா பானர்ஜி உங்க கூட அலையன்ஸ் வைக்க மாட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அலையன்ஸ் இல்ல. சிபிஐ சிபிஎம் பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல வந்து சிபிஐ சிபிஎம் வந்து டிவிக்கு ஆதரவு வந்து இன்னொரு 45 நாட்களுக்குள்ள வெளியே வர போறாங்க. இதேதான் விசிகேவும் நடக்கும். நீங்க வந்து எட்டப்பர்னு நீங்க ஒருத்தர் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களையே எட்டப்பர்னு சொல்ற மாதிரி நீ சொல்றீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு இடமே இல்ல. நீங்க எப்படி எட்டப்பர்னு சொல்லலாம்? இல்ல சார், எனக்கு என்ன இல்ல சார், நீங்க இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க. அவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் டீலிமிட்டேஷன் வரப்போகுது பில்லு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுனீங்கன்னா நீங்க எட்டப்பர் அப்படின்னா மக்கள் உங்களை அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி ராகுல் காந்தி சொல்லிட்டு போறாரு. நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஒன்னும் பதட்டம் இல்லைங்க. இப்ப வந்து 39 சீட் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஒரு 52 சீட் 53 சீட் வந்துச்சுன்னு வைங்க. தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது. அப்ப அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க எட்டப்பரா? அப்ப மக்கள் எட்டப்பருன்றார் அவர். நீங்க தமிழ்நாட்டு மக்களை எட்டப்பருன்றீங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 53 சீட் 39 53 இல்ல 55 கான்ஸ்டிட்யூன்சி வரட்டும். அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி ஜாஸ்தி ஆகும், கவுன்சிலர்ஸ் கான்ஸ்டிட்யூன்சி ஜாஸ்தி ஆகும். அப்ப மக்களுக்கு தான் நல்லது. மக்கள் பிரதிநிதிகள் ஜாஸ்தி ஆகுறது மக்களுக்கு நல்லது. அப்ப வந்து நீங்க மக்களை முட்டாளன்றீங்களா? அது எப்படி அந்த வார்த்தை வந்து திரு சுரேஷ்குமார் இல்ல திரு சுரேஷ்குமார் அவர்கள் ஒருவேளை இந்த நீங்க கடந்த என்னோட பேட்டிகள்லாம் என்ன சொன்னீங்க, டிஎம்கே தான் வந்து கோயிங் டு சப்போர்ட் டீலிமிட்டேஷன். சோ ராகுல் காந்தி அதெல்லாம் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸின் அடிப்படையில டிஎம்கே மறைமுகமா சாடுறாருன்னு நீங்க நினைச்சு இந்த ஆத்திரத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ? சார், டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு டிவிகே சப்போர்ட் பண்ணிட்டு யார் வேணா சப்போர்ட் பண்ணிட்டு சார். டிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இன்கேஸ் சவுத் இந்தியால வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் சீட்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது மக்களுக்கு நல்லதானுங்க. அதான் எம் கே ஸ்டாலின் சொல்றாரு. ராகுல் காந்தி யாரையுமே அட்டாக் பண்ணலீங்க. அவர் டைரக்டா டிஎம்கே எம் கே ஸ்டாலின் அட்டாக் பண்றாரு எட்டப்பர்னு. இது கண்டனத்துக்குரியது. ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்து பொங்கி எழணும். காங்கிரஸ் அவங்க பண்ணது எட்டப்பர் வேலையா? காங்கிரஸ் பண்ணாத எட்டப்பர் வேலையா? அந்த மம்தா பானர்ஜிக்கு எட்டப்பர், தேஜஸ்வி யாதவுக்கு எட்டப்பர், இப்ப அகிலேஷ் யாதவுக்கு எட்டப்பர், உத்தவ் தாக்கரேக்கு எட்டப்பர், சரத் பவருக்கு எட்டப்பர். ஏன் இவருக்கு ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு எட்டப்பர். ஃபேமிலியே பிரிச்சவர் அவரு. அப்ப எட்டப்பர் இல்லையா? அது எட்டப்பர் இல்லையா? சந்திரபாபு நாயுடுக்கு எட்டப்பர், நிதிஷ்குமாருக்கு எட்டப்பர், எத்தனையோ எட்டப்பர். அவரு இந்தியா பூரா எல்லா ஸ்டேட்லயும் காங்கிரஸ் எட்டப்பர். அவர் தமிழ்நாட்டு மக்களை வந்து குறை சொல்றது ரொம்ப கண்டனத்துக்குரியது. மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்க கடந்து வந்த பாதையை பாருங்க. முதல்ல கடந்து வந்த பாதையை பாருங்க. 2019, 21, 24 நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், எல்லா தேர்தலையும் நீங்க டிஎம்கே அலையன்ஸ்ல வந்து நின்று நீங்க போட்டியிட்ட பிறகுதான் எம்பி, எம்எல்ஏஸ், டெப்டி மேயர்ஸ், மேயர்ஸ் எல்லாம் ஆயிருக்கீங்க. அது மறந்துட வேண்டாம். நீங்க வந்து சூழ்ச்சி வந்து சட்டசபை தேர்தலுக்கு முன்னாலேயே நீங்க சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் ரொம்ப போற்றும் ஒரே ஒரு தலைவர் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள். அம்மையார் சோனியா காந்தி அவர்கள்
ரொம்ப டீசென்ட் பொலிட்டிஷியன் இன் இந்தியா, ஒன் ஆஃப் த டீசென்ட் பொலிட்டிஷியன் இன் இந்தியா அண்ட் வெரி வெரி வெரி. அந்த அம்மாவோட அம்மையாருக்கு நீங்க 1% கூட அரசியல்வாதி இல்ல. உங்க அம்மாக்கு சோனியா காந்தி அம்மையார் இல்லைன்னா நீங்க இல்ல, காங்கிரஸ் இல்ல. இப்போ சோனியா காந்தி அம்மையார் சொன்னனாலதான் டிஎம்கே கூட அலையன்ஸ் நீங்க வச்சீங்க. உங்களுக்கு பிரஷர் அம்மா கிட்ட இருந்து. நீங்க வந்து எட்டப்பர்னு யாரையும் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்ல. நீங்க எட்டப்பரா? நீங்க எட்டப்பர்னு சொல்றீங்க, காவிரி தண்ணியை திறந்து விடுங்க சொல்லுங்க. டி கே சிவகுமார் கிட்ட மேகதாது அணையை நாங்க கட்ட மாட்டோம்னு சொல்லுங்க. அப்ப நாங்க தமிழர்கள் எல்லாம் சொல்றோம் நீங்க எட்டப்பர் இல்லைன்னு. நீங்க டபுள் கேம் ஆடுறீங்க, நீங்க டபுள் கேம் ஆடுறீங்க. பிஜேபி உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி உங்களை விட மாட்டாங்க. நீங்க வந்து ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இல்ல. மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின், திருப்பி சொல்றேன், ஸ்டாலின் அவர்களே, நீங்க பண்ண மிகப்பெரிய தப்பு ராகுல் காந்தியை வந்து தூக்கி விட்டதுதான். இப்ப நீங்க அடிபடுறீங்களா? டிஎம்கே காரங்க எல்லாரும் வந்து கலைஞர் சொன்னாரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் எண்ட்ஸ் இன் ட்ரபிள்னு. 2011 கனிமொழி ராஜா திகார் ஜெயில இருக்காரு. கலைஞர்கிட்ட நான் தான் கேட்டேன், ஐயா பார்ட்டி கேடர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு. அவர் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சாரு, ஆரம்பிக்கவே மாட்டாரு. பார்ட்டி கேடர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா, பேட் ஃப்ரெண்ட்ஷிப் எண்ட்ஸ் இன் ட்ரபிள், கூடாத நட்பு கேடாய் முடியும். இத ஒவ்வொரு தொண்டர்களும் இத வந்து கத்துக்கொள்ளணும்ன்றாரு. இவர் வந்து ரொம்ப பெங்கானிமஸ். எம்.கே. ஸ்டாலின் ரொம்ப பெங்கானிமஸ் ஆயிட்டாரு. இந்த மாதிரி நீங்க பெங்கானிமஸ் இருந்தீங்கன்னா அரசியல் பண்ண முடியாது. நீங்க அரசியல் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் பதில் வந்து ஒரே ஒரு இடத்துல இருந்து வரணும். உதயநிதி ஸ்டாலின் பொங்கி எழுங்க. என்ன காங்கிரஸ் என்ன வேணா பேசலாமா? எட்டப்பெறலாமா? நீங்க யூபியில வந்து டீலிமிட்டேஷன் ஓகே சொல்லிடுவாரு அகிலேஷ், இல்லைன்னா அப்டெயின் பண்ணிடுவாரு. நீங்க யூபியில போய் அகிலேஷ் யாதவை எட்டப்பெறன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தைரியம் இருக்கு அவங்களுக்கு சொல்றதுங்க? நீங்க முதல்ல ஜீரோங்க. நீங்க பீகார்ல போய் சொல்றதுக்கு அருகதி இருக்கா உங்களுக்கு? நீங்க கர்நாடகால போய் சொல்லுங்க முதல்ல. மக்கள் வந்து தகுந்த பாடம் கொடுப்பாங்க உங்களுக்கு. 2028 எலெக்ஷன்ல நீங்க 50 சீட் கூட ஜெயிக்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்ப காவிரி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்கு. நீங்க எங்கேயும் வர மாட்டீங்க. கர்நாடகால நீங்க படுதோல்வி அடைய போறீங்க. 50 சீட் கூட வராது காங்கிரஸ் அலையன்ஸ்க்கு. அலையன்ஸ் இருந்தா தானே, அலையன்ஸே இருக்காதுங்க. அது என்ன எட்டப்பர்னா என்ன? அவரு உங்களுக்கு வேணா தெரியலாம் அது யார சொல்றாருன்னு. தமிழக மக்கள் சொல்றாரா? அவர் ஸ்டாலின் சொல்றாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ராகுல் காந்தி ஸ்டாலின் சொல்றாரு எட்டப்பர்னு. இப்ப வந்து இங்க மாதிரி விஜய் சார் வந்து உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நீ என்ன சொல்றியா அப்படின்னு சொல்லணும். அவர் ஓப்பனா யார சொன்னாரு சொல்லிட்டோம். மாணிக்கம் தாகூர், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யார் எட்டப்பர்னு. ஒருவேளை எடப்பாடி சொல்றாரா? எடப்பாடி பதில் சொல்லணும். இல்ல சீமான் பதில் சொல்லுங்க. சீமான் பதில் சொல்லுங்க சார். எல்லா அப்போசிஷன் லீடர்ஸ், கம்யூனிஸ்ட், திருமா சார் நீங்க போய் ஒளிஞ்சுக்காதீங்க இந்த இஷ்யூல. நீங்க போய் இந்த இஷ்யூல ஒளிஞ்சீங்கன்னா நீங்க வந்து யாருன்னு தெரிஞ்சிடும். எப்படிங்க ஒரு உங்க கூட இருந்த அலையன்ஸ் பார்ட்டியை வந்து எட்டப்பர்னு சொல்லலாம்? இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்ல 56 சீட்டு, 17 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க. திரும்ப வந்து அகைன்ஸ்ட் பண்ணுவாரா சொல்லுங்க? நிச்சயமா சார், நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இத டிவிகே அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எப்படி பாக்குறாங்க, அதே போல டிஎம்கே இது எப்படி பாக்குது, டிராஃப்ட் கைக்கு வந்தோம்னா முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ராகுல் காந்தியினுடைய இந்த பொலிட்டிக்கல் கமெண்ட் நீங்க கடுமையா சாட்டிருக்கீங்க. இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ராகுல் மற்றும் காங்கிரஸ் இந்த அணுகிய விதம், இதை இந்தியா கூட்டணி கட்சியினரே வந்து விரும்பல. இப்ப அண்மையாக பல ஊடகங்கள் வாயிலாக நமக்கு கிடைக்க பெறக்கூடிய தகவல், ஸ்டாலின் இல்லாம எப்படி இந்தியா கூட்டணி, அவர் ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த லீடர், அவர்கிட்ட நீங்க இப்படி பேக் ஸ்டாபிங் செஞ்சிருக்கீங்களே, அப்போ எப்படி வந்து ஆல் ஓவர் இந்தியா கூட்டணியில வந்து
நீங்க அனுசரிச்சு கொண்டு போக முடியும். இதனுடைய எஃபெக்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலும் இருக்கும். உங்களோட நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாகுதுன்னு சொல்லி மம்தா பானர்ஜி மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் நேரடியாகவே அவர்கள் சாடியதாகலாம் செய்திகள் பார்க்கிறோமே. இது எப்படி பாக்குறீங்க? அக்கீம், நான் அன்னையில இருந்து சொல்றேன் இல்லைங்க, இந்தியா அலையன்ஸ் இல்லைங்க, கொலாப்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. உங்க மாதிரி ஊடகங்கள் இருந்து இந்தியா அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ்ன்றீங்க. இந்தியா அலையன்ஸ் இல்லைங்க இந்தியால. அந்த அலையன்ஸ் கொலாப்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மம்தா பானர்ஜி இந்தியா அலையன்ஸ் இல்ல. சிபிஐ சிபிஎம் பாருங்க, அடுத்த மீட்டிங்ல கலந்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி போராட்டம் நடந்தது இல்ல, யாரு முதல்ல போனது? சிபிஐ சிபிஎம், அகிலேஷ் யாதவ், டிம்பிள் யாதவ், புரிஞ்சுங்களா? டிஎம்சியில இருந்து 20 நாள் கழிச்சுதான் ராகுல் காங்கிரஸ் அதுக்குள்ள நுழையிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ராம் மந்திர் லூட்டு, உண்டியல் லூட்டு, அத யூஸ் பண்ணாங்க. அது அழகா அகிலேஷ் யாதவ் யூஸ் பண்ணிட்டாரு. இவங்க பின்னால இருந்து ஸ்டெப்னியா போலான்னு பார்த்தாங்க. இவங்க போனது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு சிச்சுவேஷன் இல்ல, ஒரு இஷ்யூ பேஸ்டு இல்ல. அதனால சிஜேபிக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க ஆரம்பிச்சு 20 நாளைக்கு அப்புறம் தான் இவங்க போறாங்க. அது ராகுல் காந்தி போகல, கேசி வேணுகோபால் போறாரு, பவன் கேரா போறாரு. அவங்க ஒவ்வொரு இஷ்யூவும் அவங்களுக்கு சாதகமா இருந்தாதான் இறங்குவாங்க. அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே, சரத் பவார், கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் அப்படி இல்லை. அவங்க என்ன இஷ்யூ பேஸ்ட் இருந்தாலும் அவங்க இறங்கிடுவாங்க. ஆனா ராகுல் காந்தி இன்னைக்கு சொன்னது எட்டப்பர்ன்னு. காங்கிரஸ்ல டிஎன்சிசியில் இருக்காங்கல்ல எட்டப்பர்கள், அந்த எட்டப்பர்கள் இந்த எட்டப்பருக்கு சொல்லியிருப்பாங்க இப்படி சொல்லுங்கன்னு. இல்ல அவருக்கு எட்டப்பர்னு வார்த்தை எப்படி தெரியும்? இல்ல பக்கத்துல அவர் பிரஸ் மீட் கொடுக்கும் போது மாணிக்கம் தாக்கூர் இருந்தாரு, 2 அமைச்சர்கள் இருந்தாங்க, கிள்ளியூர் ராஜேஷ், விஸ்வநாதன். அதுதான் சொல்லிட்டாங்க. அதுதான் பதில் முதலே சொல்லிட்டாங்க. நான் பார்த்தேன் விஷுவல்ஸ். அந்த எட்டப்பர்கள் இந்த பெரிய எட்டப்பர்கிட்ட சொல்லி, இந்த பெரிய எட்டப்பர் தமிழ்நாட்டு மக்களை எட்டப்பர் என்றார். இவரு தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லைங்க, ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு 39 கான்ஸ்டிட்யூன்சிஸ், ஒரு 56, 57, 58, 60 வரைக்கும் வந்தா தமிழக மக்களுக்கு சந்தோஷம். ரெப்ரசன்டேஷன் வரும். 60 எம்பி, 60 தொகுதி எம்பிங்க, 60 தொகுதிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் எம்பிஸ்க்கு எவ்வளவு பண்ணலாம்? எம்எல்ஏ தொகுதிகள் ஜாஸ்தி, கார்பரேஷன் தொகுதிகள் ஜாஸ்தி, ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் இவ்வளவு அமௌண்ட்னு அவங்க டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு பண்ணலாம். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்களா? இது இந்த டீலிமிட்டேஷன் 59, 60 தொகுதி வந்துச்சுன்னா அடுத்த வாரம் டீலிமிட்டேஷன் வரும். மேஜிக்கல் ஃபிகர் நான் சொல்லிட்டே இருக்கேன் 3 வாரமா. பிஜேபி என்டிஏ 360 மேஜிக் ஃபிகர் அட்டைன் பண்ணிடுவாங்க. இந்தியா அலையன்ஸ்ல இருக்க பார்ட்டிஸ் நீங்க சொல்றீங்கல்ல, கிராஸ் ஓட்டிங் நடக்கும். இன்க்ளூடிங் காங்கிரஸ் எம்பி பல மாநிலங்களுக்கு கிராஸ் ஓட்டிங் பண்ணுவாங்க. அவங்க நீங்க சஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்க they don't bother. இந்தியா அலையன்ஸ் இல்ல, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் யூஸ் பண்ண அந்த எட்டப்பர்னு வார்த்தை நீங்க திரும்பி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டுல ஒரு தக்க பதிலடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், விசிகே, இப்ப நீங்க இருக்கிற டிவிகே அலையன்ஸ்ல இருந்து வித்ரா பண்ணிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, வித்ரா பண்ணிடுவாங்க. அது உங்களாலதான் நடக்கும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. மிக நன்றிங்க.